அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு நிகழ்வு 293. இன்றைய நிகழ்வில் நம்முடைய நூல் கருத்துரை வழங்குவதற்காக மலேசிய ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு மாணவி மதிப்பிற்குரிய செய்தி கவிஷ்ணா சீனிவாசன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். மாணவி கவிஷ்ணா அவர்கள் தமிழ் மொழி கல்விக் கழகத்தினுடைய தலைவியாக இருக்கின்றார். தமிழ் மொழியிலே சிறந்த ஆளுமையுடையவர், நல்ல மொழியாற்றல் நிறைந்த மாணவி என்று அவருடைய பேராசிரியர் கவிஷ்ணாவை குறித்து குறிப்பிடுகிறார். பல்வேறு போட்டிகளிலே கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளை பெற்றிருக்கக்கூடிய மாணவியாக இருக்கிறார். பேச்சாற்றல் மிகுந்த மாணவி என்பதால் பேச்சு போட்டியிலும் பட்டிமன்றத்திலும் சிறப்பாக பல பரிசுகளை வென்றெடுத்ததாக அவருடைய பேராசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அண்மையிலே தேசிய நிரலாக்க போட்டியிலே கலந்து கொண்டு இறுதி சுற்று போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாணவியாக, பேச்சாற்றலிலே தன்னுடைய முத்திரையை பதித்திருக்கக்கூடிய மாணவியாக கவிஷ்ணா அவர்கள் திகழ்கின்றார்கள். இவரை குறித்த குறிப்புகளை அனுப்பிய பொழுதே அவர் படவரியிலே இன்ஸ்டாகிராமிலே பேசிய ஒரு வீடியோவையும் பதிவிட்டிருந்தார்கள். இதை பார்க்க எனக்கு மகிழ்ச்சியாகவும், அடுத்த தலைமுறைக்கு தமிழை கடத்தக்கூடிய நல்ல இளம் மாணவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு புத்துணர்ச்சியும் எனக்கு கிடைத்தது. கடிதம், காகிதம் இரண்டும் தமிழ் சொல்லா என்ற ஒரு வினாவை கேட்டுக்கொண்டு, கடிதமும் தமிழ் சொல் இல்லை, காகிதமும் தமிழ் சொல் இல்லை. இதற்கு நிகரான காகிதம் என்பதற்கு தாள், கடிதம் என்பதற்கு மடல், திருமுகம் முதலான சொற்களை எல்லாம் அந்த படவரியிலே பதிவிட்டிருந்தார்கள். பார்க்க மகிழ்ச்சியாக இருந்தது. எனவே தமிழார்வம் மிகுந்த இந்த ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்தினுடைய மாணவி கவிஷ்ணா சீனிவாசன் அவர்களை இந்த அவையிலே பெரும் மகிழ்ச்சியோடு அறிமுகம் செய்கின்றேன். இன்றைய நூலினுடைய ஆசிரியர், அதாவது வழக்குகளில் என் பயணம், யாருமே தொடாத ஒரு பகுதியை தொட்டு பேசக்கூடிய ஒரு நூலாக இன்றைய நூல் வாசிப்பு முற்றம் அமைந்திருக்கிறது. ஏன்னா நம்ம கதைகள் சார்ந்து நாவல்கள், அறிவியல் நூல்கள், பிறமொழி நூல்கள், சமூக நூல்கள், தொல்லியல் நூல்கள் என பல்வகை தளங்களிலே நம்மளுடைய நூல் வாசிப்பு முற்றத்திலே நூல்கள் பேசப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்றுதான் புதுமையாக வழக்குகளை குறித்து ஒரு நூலை குறித்து இந்த மன்றம் புதிதாக பதிவு செய்ய இருக்கிறது. அந்த நூலினுடைய ஆசிரியர் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா வழக்கறிஞர் மா மதியழகன் இங்கே வருகின்றிருக்கின்றார்கள். தன்னுடைய நூலினுடைய இந்த வரலாறை குறித்து சற்றமும் பேசிக்கொண்டிருந்தார்கள். 2000 பிரதிகள் தமிழிலும் 1000 பிரதிகள் ஆங்கிலத்திலும் அச்சாகி வாசகர்களிடையே சென்று சேர்ந்திருப்பதாக கூறினார். 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இதழ்களிலே வெளிவந்த அந்த கட்டுரைகளினுடைய தொகுப்பாக இந்த நூல் அமைந்ததாகவும் குறிப்பிட்டார். அவர் பேசிக் கொண்டிருந்த பொழுதே அவருக்கு பின்னால் இருந்த படத்தை பார்த்தேன். ஒரு வழக்கறிஞராக இருந்தால் கூட வள்ளலாரையும் வள்ளுவரையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார் என்று. எனவே மனித நேயம் ஒரு தோய்ந்த ஒரு படைப்பாளரை இந்த மன்றம் இன்று அறிமுகம் செய்வதிலே ஒரு மகிழ்ச்சி கொள்கிறது. நூல் வாசிப்பு குற்றத்திற்கு இந்த இருவரையும், படைப்பாளரையும் படைப்பை குறித்து பேச இருக்கக்கூடிய மாணவியையும் அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். வழக்கறிஞர் மா மதியழகன் அவர்கள் எழுதிய வழக்குகளின் என் பயணம் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு மலேசியா ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு பயிற்சி ஆசிரியர் செல்வி கவிஷ்ணா சீனிவாசகம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி ஐயா. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதன் தாழ் வாழ்க. ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் ஏற்பாட்டில் இனிதே நடைபெறும் இந்த நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கும், முனைவர் வினோத் ஐயா அவர்களுக்கும், திரு சிவஞானம் ஐயா அவர்களுக்கும், மலேசிய கல்வி அமைச்சின் கலைத்திட்ட மேம்பாட்டு பிரிவின் உதவி இயக்குனர் முனைவர் குணசீலன் சுப்பிரமணியம் அவர்களுக்கும், பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர் திரு மேகவர்ணன் ஜெகதீசன் அவர்களுக்கும், இந்நூலின் நாயகரும் ஆளுமையுமான வழக்கறிஞர் மா மதியழகன் ஐயா அவர்களுக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும், சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த முதற்கண் வணக்கம். சற்று முன்பு அம்மா கூறியது போன்றுதான் இது நாள் வரையில் நான் வாசித்த நூல்களிலிருந்து சற்று மாறுபட்ட, அதிலும் என்னை மிகவும் கவர்ந்தெழுத்த ஒரு நூலை பற்றிய கருத்துரையை வழங்கவே இன்று நான் உங்களோடு இணைந்துள்ளேன். வழக்கறிஞர் மா மதியழகன் அவர்கள் ஐயா அவர்கள் எழுதிய வழக்குகளில் என் பயணம் எனும் இந்த நூல் 2025ஆம் ஆண்டு மலேசியாவில் வெளியிடப்பட்டது. இந்த நூலில் வழக்கில் ஆசீர்வாதம்
எனும் முதல் கட்டுரை தொடங்கி செத்தும் கொடுத்தாள் சீதாலட்சுமி எனும் 100வது கட்டுரை வரை மொத்தம் 536 பக்கங்களுக்குள் அவரது 100 கட்டுரைகளையும் அடக்கியுள்ளார் ஐயா. வழக்கறிஞர் மா மதியழகன் அவர்கள் 39 ஆண்டு காலம் நாடறிந்த மூத்த வழக்கறிஞராக திகழ்ந்தவர் என்று இந்த சபையில் கூறுவதற்கு மிகவும் பெருமிதமாகவே இருக்கிறது. அவரது நெடிய சட்ட பயணத்தில் அவர் கண்ட சவால்களையும் அவர் கற்றறிந்த பாடங்களையும் இளைய தலைமுறை வழக்கறிஞர்களாகட்டும் அல்லது ஒரு சாமானிய மக்களாகட்டும் அதனை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பேரா மாநில வழக்கறிஞர் மன்றத்தின் அன்றைய தலைவர் திருவாளர் பாபுராஜ் ராஜகோபால் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். அவரது வேண்டுகோளுக்கு இணங்க முதலில் எம் தமிழ் சமுதாயம் பயன்பெற வேண்டும் என்ற அரிய மொழிப்பற்றோடும் இனப்பற்றோடும் ஐயா அவர்கள் முதலில் மக்களோசை நாளிதழில் அந்த 100 கட்டுரைகளையும் தொடராக எழுதியுள்ளார். அந்த கட்டுரைகளின் தொகுப்பே இன்று நம் கைகளில் இருக்கும் இந்த வழக்குகளில் என் பயணம் எனும் இந்த நூல். தொடர்ந்து நாம் நூலுக்குள் செல்வதற்கு முன்பாக நூலாசிரியரை பற்றிய ஒரு சில தகவல்களை அறிந்து வைத்திருப்பது சிறப்பு. முன்கூட்டியே ஐயா அவர்கள் தெரிவித்திருந்தார், அதை நான் மீண்டும் முனை ஆசைப்படுகிறேன். வழக்கறிஞர் மா மதியழகன் அவர்கள் மலேசியாவில் உள்ள பேரா மாநிலத்தில் தாப்பா எனும் நகரில் எளிய குடும்பத்தில் பிறந்தவர்தான். இவர் மலேசியாவில் புகழ்பெற்ற மலாயா பல்கலைக்கழக தமிழ் பேரவையின் பொது செயலாளராகவும் பணியாற்றி இருக்கிறார். தொடர்ந்து மலேசியாவின் புகழ்பெற்ற மாரா தொழில்நுட்ப கல்லூரியில் விரிவுரையாளராகவும் பணியாற்றிய பெருமை ஐயாவிற்கு உரியது. மேலும் இவர் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் பெரும் பங்கு வகித்துள்ளார் என்றே கூறலாம். காரணம் 1970களில் ஆயிரக்கணக்கான எளிய இந்திய மக்களுக்கு இவர் பிறப்பு சான்றிதழ், அடையாள அட்டை, குடியுரிமை, நிலப்பட்டா என உரிமைகளை பெற்றுத்தந்த ஒரு சமூக போராளி ஆவார். அதோடு பேரா மாநில வழக்கறிஞர் மன்ற தலைவராக உயர்ந்து அண்மையில் தமிழ் சீன பள்ளிகளின் உரிமை காக்கும் போராட்டத்தில் களம் கண்ட ஒரு சட்ட போராளி என்றும் கூட நாம் கூறலாம். இந்த நூலில் நூலாசிரியர் அவர்கள் ஒரு நாடறிந்த வழக்கறிஞராகவும் பன்முக ஆளுமையாகவும் பல்லின மக்கள் சார்ந்த விவகாரம், பெற்றோர், உறவினர்கள், நண்பர்களுக்கு இடையிலான விவகாரம், சராசரி வழக்கறிஞர்களின் அணுகுமுறை ஒரு வழக்கில் எப்படி இருக்கும் அல்லது தம்பதியர்களுக்கு இடையிலான விவகாரங்கள் தொடர்பாக அவர் கையாண்ட பல வழக்குகளில் இருந்து வெறும் 100 சம்பவங்களை கட்டுரையாக எழுதியுள்ளார். முதலில் தம்பதியர்களுக்குள் ஏற்படும் சிக்கல்களை சட்ட அடிப்படையில் நூலாசிரியர் வழக்குகளை கையாண்ட யுத்திகளையும் பல கட்டுரைகளில் எழுதியுள்ளார். அதற்கு சான்றாக மனம் முறிந்தால் மனம் முறியும், திருமணம் ஒரு விதம், விவாகரத்து பலவிதம், காதல் கசந்தால் சாதலா, மனமில்லாத மன வாழ்க்கை உள்ளிட்ட கட்டுரைகளில் தம்பதியர்களுக்கு இடையிலான உறவை ஐயா அவர்கள் வெளிப்படையாகவே எழுதியுள்ளார். இந்த கட்டுரைகளின் வழி குடும்ப சிக்கல்கள் தொடர்பாக வழக்குகளில் ஒரு சராசரி வழக்கறிஞர் பணத்தை மட்டுமே பிரதானமாக கருதுகின்றனர் எனும் உண்மையையும் ஐயா அவர்கள் வெளிப்படையாக கூறியுள்ளார். ஆனால் கட்டணமே வாங்காமல் அறிவுரை கூறி எத்தனையோ குடும்பங்களை நூலாசிரியர் சேர்த்து வைத்து அந்த சம்பவங்கள் தொடர்பாகவும் இந்த நூலில் கட்டுரைகள் பல இடம்பெற்றுள்ளன. இந்த நூலில் என்னை மிகவும் உலுக்கிய ஒரு வழக்கு 42வது கட்டுரையான காதல் கசந்தால் சாதலா. இந்த கட்டுரையில் ஆசிரிய பணிபுரியும் இரு தம்பதியினர் காதலித்தே திருமணம் செய்து கொள்கின்றார்கள். மிகவும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை என்றே கூறலாம். ஆனால் அந்த மகிழ்ச்சி வெறும் 2 ஆண்டுகளே நீடித்தது. காரணம் 2 ஆண்டுகள் திருமணமாகியும் பிள்ளை பேறு இல்லாததால் அந்த பெண்ணை அந்த சமூகம் தூற்றுகின்றது. எப்படி தூற்றுகின்றது என்றால் மலடி என்ற ஒரு கடும் சொல்லால் அந்த பெண்ணை அந்த சமூகம் தூற்றுகின்றது. சரி, சமூகத்தை நாம் விட்டு விடுவோம். காரணம் எந்த சிக்கல் நேர்ந்தாலும் பெண்ணை மட்டுமே குற்றம் சாட்டும் ஒரு சமூகம் இன்றைக்கும் நிலைத்து வருகிறது. ஆனால் அந்த பெண்ணை அந்த கணவனே ஒரு கட்டத்தில் மலடி என்று தூற்றி குடிபோதைக்கும் அந்த ஆண் ஆளாகின்றான். குடிபோதைக்கு ஆளானது மட்டுமா, எத்தனையோ முறை அந்த பெண் ஒரு
மருத்துவரை நாம் சென்று அணுகலாம், மருத்துவரிடம் பரிசோதித்து பார்க்கலாம் என்று கணவனை அழைத்த போதிலும் எங்கு தன் ஆண்மைக்கு பங்கம் நேர்ந்திடுமோ என்ற பயத்தால் அதையும் மறுத்து விடுகிறான் அந்த ஆண். அப்பொழுது அந்த பெண் என்ன செய்கிறார்? கணவனை எதிர்பார்க்காமல் அவரை தானாக மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரிடம் பரிசோதித்து பார்க்கிறார். அப்படி பரிசோதித்து பார்க்கும் பொழுது தன்னிடம் எந்த குறையும் இல்லை என்பது நிரூபணமாகின்றது. இருந்தும் எங்கள் கணவனின் மனம் நொந்து விடுமோ என்ற ஒரு கவலையில் கணவனிடம் அந்த உண்மையை மறைத்து விடுகிறாள் அந்த பெண். ஆனால் கணவனின் வன்முறை அங்குதான் மீண்டும் அதிகரிக்கின்றது. அப்படி அதிகரிக்கும் பொழுது அந்த ஆண் அந்த பெண்ணை அடித்து கொடுமைப்படுத்துகிறான். அந்த வேதனை தாங்காமல் அந்த பெண் உண்மையை அந்த கணவனிடம் கூறிவிடுகிறாள். அப்படி இருக்க அவள் நஞ்சுண்டும் இறந்து விடுகிறாள். அப்போதுதான் அந்த பெண்ணின் பெற்றோர் நீதியை தேடி நமது வழக்கறிஞர் மா மதியழகன் அவர்களை சந்திக்கின்றனர். அப்படி ஏன் சந்தித்தனர் என்று பார்க்கும் பொழுது அப்பெண்ணின் சேமநிதி வாரியத்தில் சேமிக்கப்பட்ட பணம் EPF என்றே மலேசிய நாட்டில் குறிப்பிடுவோம். அந்த பணம் மொத்தமும் அந்த மனைவியை கொன்ற அந்த பாவிக்கே செல்லும் அவல நிலை ஏற்பட்டு விட்டது. காரணம், அந்த பெண் தனது ஊழியர் சேமநிதி வாரிய கணக்கின் வாரிசாக கணவனை நியமனம் செய்திருந்தார். அந்த பெற்றோரால் இந்த வழக்கை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியாமல் மிகவும் வேதனை அடைந்தனர். சட்டத்தின் கொடூர முகம் அங்குதான் வெளிப்பட்டது. இது அநீதிதான், இல்லை என்று இந்த நூலை வாசிக்கும் எவராலும் கூற முடியாது. ஆனால் நீதி தேவதையின் கண்கள் இதனால் தான் கட்டப்பட்டுள்ளன. காரணம், அங்கு பாவ புண்ணியங்களுக்கு சற்றும் இடமில்லை, சாட்சியங்களுக்கும் சட்ட விதிகளுக்குமே இடம் உண்டு. இந்த கட்டுரை ஒரு பெண்ணாகவும் வருங்கால ஆசிரியராகவும் என்னுள் மிகப்பெரிய தாக்கத்தையும் ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியது. இந்த வழக்கின் வழி ஒரு பெண் பொருளாதார அடிப்படையில் சுய காலில் நின்றால் மட்டும் போதாது, அநீதியை எதிர்த்து போராடும் துணிவையும் ஒரு தன்னம்பிக்கையையும் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு சவாலான சூழலை தன்னை எப்படி தற்காத்துக் கொள்ள வேண்டும், அந்த வலிமையையும் ஒரு பெண் பெற்றிருந்தால் மட்டுமே இன்றும் பெண்களுக்கு எதிராய் நடக்கும் வன்கொடுமைகளை முற்றிலும் ஒழிக்க முடியும் என்பதை இந்த கட்டுரையின் வழி நான் கற்றுக்கொண்டேன். தொடர்ந்து ஒரு வழக்குரைஞர் எனும் முறையில் சராசரி வழக்கறிஞர்களின் சிந்தனைகளும் அவர்களது அணுகுமுறையும் ஒரு வழக்கில் எப்படி இருக்கும் என்பதை நூலாசிரியர் இந்நூலில் வெளிப்படையாகவே எழுதியுள்ளார். அதற்காக நிச்சயம் மதியழகன் ஐயா அவர்களை நாம் பாராட்டியே தீர வேண்டும். ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் அந்த செய்தியை ஐயா கட்டுரைகளில் வெளிப்படையாகவே எழுதியிருப்பார். வழக்கறிஞர் தொழிலில் முதலில் கிடைத்த பாடம், வழக்கறிஞர்கள் வியாபாரிகள் அல்லர், வழக்குகளின் புலி கர்பால் சிங், நீதிமன்றத்தில் ஓர் அரிச்சந்திரன் ஆகிய கட்டுரைகளே இதற்கான சான்றுகளாகும். அதிலும் வழக்குரைஞர் தொழிலில் முதலில் கிடைத்த பாடம் எனும் 32வது கட்டுரையில் நூலாசிரியர் என்னை வெகுவாக கவர்ந்தெழுத்திருப்பார். மலேசிய தலைநகரில் ஸ்கிரீன் அண்ட் கம்பெனி என்ற ஒரு பெரிய வழக்கறிஞர் நிறுவனத்தில் நமது வழக்கறிஞர் ஐயா ஒரு பணியாற்றி வருகிறார். அப்படி பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மூத்த வழக்கறிஞரான ஆனந்தன் காசிநாதர் அவர்கள் அவருடைய உறவினர் ஒருவருடைய வழக்கை நூலாசிரியரிடம் கொடுத்து அந்த வழக்கு அவர்களுக்கு சாதகமாக இருக்கிறதா அல்லது பாதகமாக இருக்கிறதா என்ற ஒரு ஆய்வை செய்ய சொல்கிறார். நமது வழக்கறிஞர் அவர்களும் அந்த வழக்கை மிகவும் துல்லியமாக ஆராய்கிறார். அப்படி ஆராயும் பொழுது அவருக்கு தெரிய வருகிறது, எந்த சட்டத்திட்டத்தின் அடிப்படையிலும் அந்த வழக்கு அவர்களுக்கு பாதகமாகவே இருக்கிறது, எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் அந்த வழக்கு அவர்களுக்கு சாதகமாக இருக்கவில்லை என்று. சரி, உள்ளதை உள்ளபடியே ஒரு ஆய்வை செய்வோமே என்று வழக்கறிஞரும் ஒரு ஆய்வை செய்கின்றார். இருந்தாலும் அவருக்குள் ஒரு துடிப்பு ஏற்படுகின்றது. முடியாத ஒரு வழக்கையும் முடித்து காட்ட வேண்டும் என்ற அந்த துடிப்பினால் சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி அந்த வழக்கிற்கு சாதகமான ஒரு ஆய்வையும் செய்கின்றார் நம்முடைய வழக்கறிஞர். அப்படி செய்து நிச்சயம் இந்த மூத்த வழக்கறிஞரிடம் ஒரு பாராட்டை பெற்றுவிட வேண்டும் என்று மறுநாள் வழக்கறிஞர் ஆனந்தன் காசிநாதர் அவர்களிடம் அந்த 2 ஆய்வையும் வழங்குகின்றார். ஆனால் அந்த மூத்த வழக்கறிஞர் இவரை பாராட்டவில்லை. மாறாக அந்த சட்ட ஓட்டைகளை பயன்படுத்தி எழுதப்பட்ட ஆய்வு இருக்கிறது அல்லவா, அந்த ஆய்வை
குப்பையில் வீசி விடுகிறார். அந்த குப்பையில் வீசிவிட்டு அவர் கூறிய அந்த கருத்து ஒரு வாக்கியமாக இருந்தாலும் என்னுள் மிகப்பெரிய ஒரு தெளிவை ஏற்படுத்தியது. அவர் என்ன கூறுகிறார் என்றால், ஒரு வழக்கறிஞராக யாருக்காகவும் சட்டத்தை நாம் வளைக்க கூடாது, உள்ளதை உள்ளபடி சொல்வதே வழக்கறிஞரின் தர்மம் என்று நூலாசிரியருக்கு சுட்டி காட்டுகிறார். யார்? அந்த மூத்த வழக்கறிஞர். அதை தலை மேற்கொண்டுதான் தம் வாழ்நாள் முழுவதும் நேர்மையை கடைபிடித்ததாக நூலாசிரியர் அந்த கட்டுரையில் பெருந்தன்மையோடு குறிப்பிடுகின்றார். இந்த கட்டுரையின் வழி எனக்கு ஒரு மிகப்பெரிய பண்பு நலன் நூலாசிரியரிடம் தெரிந்தது. என்னவென்று பார்த்தோமாயின், நாம் எவ்வளவு உயரத்திற்கு சென்றாலும் நாம் கற்றுக்கொள்ளும் ஒரு மாணவனே எனும் மிகப்பெரிய தத்துவத்தை நான் இந்த கட்டுரையின் வழி உணர்ந்து கொண்டேன். அதோடு நாட்டில் நீதிக்கு துணை போகும் சிறந்த வழக்கறிஞர்கள் இன்றும் நம் நாடுகளில் பலர் இருந்து கொண்டுதான் இருக்கின்றனர் எனும் உண்மையையும் இந்த கட்டுரையின் வழி என்னால் அறிந்து கொள்ளவும் முடிந்தது. மேலும் இறுதியாக என் மனதை நெகிழச் செய்த ஒரு கட்டுரையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 47வது கட்டுரையான ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். முதலில் கூற போனால் இந்த கட்டுரையின் தலைப்பே சற்று மாறுபட்டதாக இருந்தது. காரணம், இந்த நூல் சட்டம் தொடர்பான ஒரு நூல். அதில் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் எனும் கருணை நயம் மிக்க ஒரு தலைப்பை கண்டதும் என்னுள் ஒரு ஆர்வம், இந்த கட்டுரையில் என்னதான் இருக்கிறது என்று பார்த்து விடுவோமே என்ற ஒரு ஆர்வம் உயிர் தெழுந்தது. சரி, இந்த கட்டுரையில் ஒரு முறை 3 இந்திய ஒரு மலாய்க்கார நகராண்மை கழக ஊழியர்கள் நூலாசிரியரை சந்திக்கின்றனர். அவர்களுக்கு ஓய்வூதியம் பெறுவதற்கு இன்னும் 10 ஆண்டுகளே இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அந்த நாள் வரையும் அந்த நிறுவனத்திலிருந்து பணி நீக்கம் செய்து விடுகிறார்கள். இதனால் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்படும் பொழுது எந்த ஒரு ஊதியமும் அவர்களுக்கு கிடைக்க பெறாது. அதனால் இந்த சிக்கலுக்கு நிச்சயம் ஒரு தீர்வை கண்டுவிட வேண்டும் என்பதற்காகவே ஐயாவை நம்பிக்கையுடன் நாடியுள்ளனர் அந்த நால்வரும். இந்த வழக்கின் வழி இது போன்ற சூழலில் பாதிக்கப்படும் ஒரு ஊழியர் தொழிலியர் உறவு சட்டத்தின்படி தொழிலாளர் நீதிமன்றம், அதாவது லேபர் கோர்ட்டை அணுக வேண்டுமா, அல்லது தொழிலியல் உறவு சட்டப்படி தொழில்துறை நீதிமன்றத்திற்கு, அதாவது இண்டஸ்ட்ரியல் கோர்ட் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவோம், அதற்கு செல்ல வேண்டுமா என்பதை அறிய முடிந்தது. இது போல பல கட்டுரைகளில் ஒரு சிக்கல் நிகழ்கிறது என்றால் அதை எந்த நீதிமன்றத்தில் கையாளப்படும், எந்த சட்ட திட்டத்தின் கீழ் கையாளப்படும் என்பதையும் இந்த நூலை வாசித்த போது எனக்கு ஒரு தெளிவு கிடைத்தது. சரி, நகராண்மை கழகத்தின் ஊழியர்கள் பொதுவாக துப்புரவு பணி அவர்கள் மேற்கொள்ள செல்லும் வீடுகளில் பணம் வாங்க கூடாது. இதுவே சட்டம் கூறும் ஒரு கருத்து. ஆனால் நூலாசிரியரின் கட்சிக்காரர்கள் பணி மேற்கொள்ள சென்ற சீனரின் வீட்டின் பக்கத்து வீட்டில் ஒரு சிறு பணி இருந்ததால் அவர்களுக்கு உதவியுள்ளனர். அந்த வீட்டு உரிமையாளர் இவர்கள் கேட்கவில்லை, ஆனால் அவராகவே ஒரு அன்பளிப்பாக தேநீர் குடிப்பதற்கு பணம் வழங்குவோம் என்று 100 ரிங்கிட் மலேசியாவை அந்த நால்வருக்கும் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். அதையும் இந்த நால்வர் வாங்கவில்லை. இந்த 4 ஊழியர்களின் தண்டல் என்று குறிப்பிடுவோம் அல்லவா, அவர்களே வாங்கி இருக்கிறார். வாங்கி ஆளுக்கு 20 ரிங்கிட் அளித்துள்ளார். சரி, இந்த மனுவை யார் மனு இட்டிருப்பார் என்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தன் வீட்டில் வேலை செய்துவிட்டு பக்கத்து வீட்டில் இனாமாக வேலை செய்கிறார்களே என்று இவர்கள் உண்மையாகவே பணிபுரிய வந்த வீட்டின் சீன பெண்மணியே எரிச்சலில் இந்த மனுவை போட்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயம் இவர்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும், அநியாயமாக கட்சிக்காரர்கள் தண்டிக்கப்படக்கூடாது என்பதால் நூலாசிரியர் அவர்கள் எந்த கட்டணமும் எதிர்பாராமல், ஒரு வழக்கறிஞராக எந்த கட்டணமும் எதிர்பாராமல் மேல்முறையீட்டு மன்றத்தில் முறையீடு செய்கிறார். இதனால் மேல்முறையீடு வெற்றி பெறாவிட்டாலும் அதற்கான செலவுகளை நூலாசிரியரை ஏற்பதற்கான நிலையும் ஏற்படும். அதற்கும் நமது நூலாசிரியர் தயாராகவே இருக்கின்றார். ஐயா, உண்மையை கூற போனால் இந்த காலகட்டத்திலும் இப்படி ஒரு வழக்கறிஞரா என்று எனக்கு மிகவும் பெருமையாகவே இருந்தது. இறைவனின் அருளால் நூலாசிரியரின் கட்சிக்காரர்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பும் வந்துவிட்டது. வெற்றி பெற்ற கட்சிக்காரர்கள் ஆனந்தத்தில் அவர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிகின்றது. அதை கண்டு நூலாசிரியர் நெஞ்சமெல்லாம் மகிழ்ச்சியில் திளைத்ததாக அந்த கட்டுரை நிறைவு பெற்றிருக்கும்.
இந்த கட்டுரையில் நூலாசிரியர் ஓர் ஆழமான கருத்தை பதிவு செய்திருப்பார். அந்த பதிவே இந்த கட்டுரையை நான் தேர்ந்தெடுத்ததற்கான ஒரு முக்கிய காரணம் என்றே நான் கூறுவேன். அதில் அவர் குறிப்பிட்டிருப்பார், யார் யாரோ கோடிக்கணக்கில் திருடிவிட்டு நெஞ்சை நிமிர்த்து கொண்டு நடக்கும் போது 20 ரிங்கிட் வாங்கியதற்கு பாவம் பணி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் என்ற ஒரு கருத்தை அவர் குறிப்பிட்டிருப்பார். இந்த கருத்தில் தவறிழைத்தவர்களுக்கு நூலாசிரியர் சாதகமாக பேசவில்லை. மாறாக சட்டம் கூட ஏழைகளுக்காகவே வரையறைக்கப்பட்டுள்ளதே என்ற ஒரு ஆதங்கத்தை வெளிப்படையாக அவர் குறிப்பிட்டிருப்பார். இந்த கட்டுரையின் வழி ஒரு சாமானிய குடிமகனாக நாட்டின் சட்ட திட்டங்கள் இயங்கும் முறையை என்னால் அறிந்து கொள்ள முடிந்தது. வாசகர்கள் சட்டம் தொடர்பான விழிப்புணர்வை இந்த கட்டுரையின் வழி பெற்றுக்கொள்ளலாம். இந்த கட்டுரை மட்டுமல்ல, இதில் இடம்பெறும் 100 கட்டுரைகளும் சட்டம் தொடர்பான ஒரு தெளிவையே வாசகர்களுக்கு வழங்கும் நிலையில்தான் அமைந்திருக்கிறது. இறுதியாக என்னுடைய கருத்துரையை நிறைவு பெறுவதற்கு முன்பதாக வழக்கறிஞர் தொழிலின் மீதும் நாட்டின் சட்ட திட்டங்கள் மீதும் அதிக ஆர்வம் இல்லாத வாசகர்களும் கூட இந்த நூலை வாசித்தார்கள் எனில் இந்த துறையின் மீது நிச்சயம் அவர்களுக்கு நாட்டம் மேலோங்கும் எனலாம். காரணம், என்னையே எடுத்துக்கொண்டால் சிறு வயதில் ஒரு வழக்கறிஞராகி நாட்டில் பாதிக்கப்படும் மக்களுக்கு நான் தொண்டாட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. ஆனால் அந்த கனவு சிறு வயதிலேயே பூட்டப்பட்டு விட்டது. இந்த நூலை படித்தவுடன் உண்மையாக கூறுகிறேன் ஐயா, மீண்டும் ஒரு வழக்கறிஞராகலாமே என்ற ஒரு எண்ணம் என்னுள் உயிர் தெழுந்தது. அதற்கு காரணம் வழக்குகளில் என் பயணம் எனும் இந்த நூல்தான் என்பேன். ஏன் அப்படி கூறுகிறேன் என்றால், இந்த நூலில் ஐயா எழுதியிருக்கும் 100 கட்டுரைகளிலும் ஒரு சராசரி மனிதனாக தான் செய்த தவறுகளையும் சுய மதிப்பீடுகளையும் அதை ஐயா எப்படி திருத்திக் கொண்டார் என்பதையும் வெளிப்படையாக நேர்மையுடன் அவர் எழுதியிருப்பார். அந்த நேர்மைதான் நிச்சயமாக வாசகர்களை கவரும் என்றே நான் அடித்து கூறுவேன். ஆகவே இங்கே இணைந்திருக்கும் பன்னாட்டு பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் ஒன்றை நினைவூட்ட ஆசை கொள்கிறேன். நீங்கள் சட்டத்துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சாமானிய வாசகராக இருந்தாலும் சரி, இந்த நூலை நீங்கள் வாசிக்க தவறினால் மனிதநேயத்தின் ஆக சிறந்த ஒரு வரலாற்று பதிவை தவறவிட்டவர்களாவீர்கள். ஆக வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் இந்த நூலை ஒரு முறையாவது வாசிக்க வேண்டும் என்பது எனது அன்பான கோரிக்கையாகும். காரணம், நான் அடைந்த அந்த தாக்கத்தையும், எனக்கு கிடைத்த அந்த பண்பு நலன்களும், எனக்கு கிடைத்த அந்த விழிப்புணர்வும் அனைத்து வாசகர்களுக்கும் நிச்சயம் இந்த நூலின் வழி கிடைக்க வேண்டும் என்பதே எனது ஆசை. தொடர்ந்து இத்தகைய மகத்தான நூலை தமிழ் சமூகத்திற்கு கொடையாக அளித்த வழக்கறிஞர் மா. மதியழகன் ஐயா அவர்களுக்கும் எனக்கு இந்த மகத்தான நூலின் கருத்துரையை பகிர வாய்ப்பு வழங்கிய சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். இறுதியாக, வாசிக்க தூண்டும் நூல் அல்ல இது, வாசித்தாக வேண்டிய கட்டாயத்தை உருவாக்கும் ஒரு வாழ்வியல் படைப்பு இது. ஆக நிச்சயம் இந்த படைப்பை ஒரு முறையாவது வாசித்து விடுங்கள் என்பது எனது கோரிக்கை. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம். நன்றி. சிறப்பான நூல் குறித்த கருத்துரை. ஈப்போ மாணவர்களினுடைய பேச்சு எப்பொழுதும் ஒரு இசை கேட்பது போலவே இருக்கும். அந்த வகையில் மிக அழகாக, என்னால் அந்த நூலை முறையாக எப்பொழுதும் அறிமுகம் செய்வார்கள். ஒரு வழக்கறிஞராக இருப்பது என்பது வழக்கில் வாதாடுபவராக மட்டுமல்ல, பல சமூக பணிகளை உள்ளடக்கியது. அத்தகைய சமூக பணியாளராக இருக்கின்ற மதியழகன் ஐயா அவர்கள் ஒவ்வொரு வழக்கிலும் வழக்கறிஞர் அகமும் புறமுமாக பயணிக்கின்றார். அந்த அனுபவம் சமூகத்திற்கு ஒரு பாடமாக அமைகின்றது. அத்தகைய பாடத்தை கொண்ட அந்த நூலை மிக அழகாக எடுத்துரைத்து கவிஸ்னா அவர்கள் பேசினார்கள். நூலாசிரியர் மதியழகன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றார். நூலாசிரியர் இணைந்திருக்கின்ற நிகழ்ச்சியில் நூலாசிரியர்கள் தங்களுடைய அனுபவ பகிர்வாகவும் தாங்கள் எதிர்கொண்ட சவால்கள் குறித்தும் கலந்துரையாடலாம். ஐயா அவர்களை சில வரிகள் பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். மதியழகன் ஐயா, ஐயா மைக் மியூட்ல இருக்கீங்க. ஐயா மதியழகன் ஐயா, மைக் மியூட்ல இருக்கு. சரி சரி. எல்லோருக்கும் வணக்கம் ஐயா. நான் உண்மையை சொல்ல போனால், நான் எழுதியதை விட
நம் சகோதரி கவிஷ்ணா பேசியது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. உண்மையிலேயே அழகு தமிழில மிக அருமையாக அந்த கட்டுரைகளை படித்து ஆழமாக மனதில் பதிய விட்டு அதை பற்றி அவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு அது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. இந்த கட்டுரைகள் மக்களுக்கு, அதுவும் இங்கே மலேசியாவிலே இருக்கின்ற தமிழர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஏனென்றால் தமிழர்கள் நிறையவே பேசுவார்கள், ஆனால் ஆதாரம் இல்லாமல் பேசுவார்கள். அந்த நிலை இருக்கக்கூடாது. பேசும் பொழுது ஆதாரத்துடன் உறுதியாக பேச வேண்டும் என்ற நிலையில்தான் இந்த நூல் அந்த தமிழர்களை சென்றடைய வேண்டும் என்ற முக்கிய குறிக்கோடு எழுதினேன். ஆனால் அதிலே எல்லா வழக்கறிஞர்களுக்கும் பயன்பெறக்கூடிய அளவில் அந்த நூல் இருக்கின்றது. என்னுடைய அனுபவத்தில் பல வழக்குகளை சந்தித்த பொழுது 100 வழக்குகளை மட்டும் தேர்ந்தெடுத்து இங்கே கட்டுரைகளாக வெளித்திருக்கிறேன். ஆக இந்த ஏற்பாட்டை செய்த உங்களுக்கு, அந்த பல்கலைக்கழகத்துக்கும் என் நன்றியை நான் சொல்லிக் கொண்டுகிறேன். வேறு யாரும் கேள்விகள் கேட்பதென்றால் தாராளமாக கேளுங்கள், நான் பதில் சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. ஐயா அவர்களோடு கலந்துரையாடல். ஐயா வணக்கம். எனக்கு ஒரு வணக்கம். மலேசிய நாட்டு சட்டங்கள்ல உங்களுக்கு பிடித்தமான ஒரு சட்டம் என்ன? சட்டத்துல பிடித்தமான சட்டம் ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கும் இல்லையா? அவர் செஞ்சா கூட சரி பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுறலாம். மனிதநேய சட்டங்கள் இருக்கா? இல்ல, அதாவது எந்த துறையில் என்று பொறுத்து இருக்கிறது. உதாரணத்துக்கு கவிஷ்ணா கூறினார்கள், அந்த பெண்கள் விவகாரத்து பற்றி வரும்பொழுது ஒரு சட்டம், அதாவது கணவனும் மனைவியும் கலவாமல் இருந்தால், கலந்து கணவன் மனைவியாக இருந்தால் அவர்கள் விவாகரத்து என்று பெற வேண்டும். அது ஒரு சட்டம், விவாகரத்து என்று பெற வேண்டும். அந்த விவாகரத்தில் 2 விதம் உண்டு. ஒன்று ஒற்றுமையாக போய் விவாகரத்து வாங்க வேண்டும். இன்னொன்று 2 பேரும் எதிர்த்து பல வருடங்கள், பல ஆண்டுகள் நீதிமன்றத்திலே வாதித்து அதன் பிறகு அவர்களுக்கு தீர்ப்பு வரும். இன்னொன்று, ஒரு ஆணும் பெண்ணும் உறவு கொள்ளாமல் இருந்தால், இங்கே பல நேரங்களிலே மலேசியாவில் இப்படி நடக்கும். அதாவது முதலிலே தங்கள் திருமணத்தை பதிவு செய்து கொள்வார்கள், பிறகு சில வருடங்கள் கழித்து திருமணம் செய்து கொள்வார்கள். ஆனால் இடையிலே விரிசல்கள் ஏற்பட்டு பிரிவு ஏற்படும். அப்படி அவர்கள் உறவு கலவாமல் இருந்தால் அவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்று இந்த விவாகரத்தை வாங்கலாம். அப்பொழுது வாங்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு சாதகமாக பதிவேட்டுகளிலே அவர்கள் திருமணமாகாதவர்கள் என்று பதியப்படும். மற்ற வழக்குகளில் விவாகரத்து நடந்தால் இவர்கள் விவாகரத்து செய்யப்பட்டவர்கள் என்று எழுதப்படும். ஆனால் இந்த வழக்கில் மட்டும், அதாவது கணவன் மனைவியாக அவர்கள் வாழாமல் இருந்தால் அந்த பெண் சிங்கிள், அவர்கள் திருமணமாகாதவர்கள் என்று வரும். அது அந்த பெண்ணுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் இங்கே உங்களுக்கு தெரியும், விவாகரத்து பெற்றிருந்தால் இன்னொரு தடவை திருமணம் செய்ய வேண்டும் என்பது ஆண் வர்க்கம் என்ன நினைக்கும், இது விவாகரத்து செய்த பெண் என்ற ஒரு மன எண்ணத்தோடு அவர்களை பார்ப்பார்கள். ஆனால் அந்த நிலை இல்லாமல் திருமணம் ஆகாதவர் என்ற நிலை அவர்களுக்கு ஏற்படும். அது அவர்களுக்கு பயனாக இருக்கும். இது ஒரு சட்டம், அந்த திருமண சட்டத்தில் அப்படி உண்டு. பேரு சொல்லுங்க. நன்றிங்கய்யா. குழந்தைகள் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டம். ஆமா, அதாவது குழந்தைகள் பெண்களுக்கு இங்க பெண்களை அடித்து துன்புறுத்தினால் கணவருக்கு எதிராக சட்டம் இருக்கிறது. உடனடியாக அவர்கள் காவல் நிலையத்தில் போய் புகார் செய்தால் கணவன் உடனடியாக சிறையில் அடைக்கப்படுவான். அந்த சூழ்நிலை இங்கு இருக்கிறது. பிள்ளைகளை பராமரிக்க வேண்டிய சட்டம் இருக்கிறது. அதாவது 18 வயதுக்குள் அந்த பிள்ளைகளுடைய பராமரிப்பு செலவுகளை தகப்பன் கட்டாயமாக கொடுத்தே ஆக வேண்டும்.
கட்டாயமாக. அதாவது விவாகரத்து பெற்றாலும் கூட, மனைவியை விவாகரத்து பெற்றாலும் கூட, பிள்ளைகளுக்கு 18 வயது வரைக்கும் பராமரிப்பு செலவை கணவன் கொடுத்தாக வேண்டும் என்கிற கட்டாயம் உள்ளது. அப்புறமா கேளுங்க, அருள்மொழி கேக்குறீங்க, கேளுங்க. யாருங்க? ஒரே ஒரு கேள்வி. அந்த முதியோர் நலன் பத்தி இல்ல முதியோர் நலன் பத்தி அவங்க உள்ள சட்டம் எப்படியா இருக்கு? முதியோர் நலன் சொன்னா இல்ல, முதியோர் நலங்கிறப்ப நீங்க தொழில் ரீதியாக சொல்லுங்க, தொழில் ரீதியாக இருக்கு. இப்ப சற்று முன்பு கவிசனா சொன்னாங்க, சேமநிதி வாரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது பணத்தை சேர்த்து வைத்து அவர்களுடைய அந்த வயதுக்கு மூப்பிற்கு பிறகு அந்த பணம் ஒரு பயனாக இருக்கும். இன்னொன்னு சொக்சோன்னு இருக்கு. சொக்சோ என்பது அவர்கள் வேலை செய்யும் காலங்களிலே ஏற்படும் விபத்துக்களுக்கு நட்ட ஈடு கிடைக்கும். எந்த அவர்கள் வேலைக்கு போகும் பொழுதோ, வேலை விட்டு வரும் பொழுதோ, அல்லது வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதோ எந்த விபத்து ஏற்பட்டாலும் அவர்களுக்கு நட்ட ஈடு வழங்கப்படும். அப்படி இருக்கிறது. வயது முதிர்ந்த பெற்றோர்களை எப்படி பாதுகாக்கணும், அதுக்கு ஏதாவது கடுமையான சட்டம் இருக்காயா? இல்ல, பெற்றோர்களை பாதுகாக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ட சட்டம் கிடையாது. சட்டம் கிடையாது. நீங்க இப்படித்தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சட்டம் கிடையாது. ஏன்னா வள்ளுவரே சட்டத்தை உண்டாக்கலீங்களே ஐயா, வள்ளுவரே சட்டத்தை உண்டாக்கல இல்லையா? தந்தை மகன் தந்தை காற்றும் உதவி தானே. மகன் உதவி, அவன் பார்த்துக்கிட்டாலும் அது உதவி ஆகுது. நானா தந்தை பார்ப்பது கடமையாச்சுல்ல. மகன் தான் உதவி தானே பண்ண போறேன். அது போல ஆனா கட்டாயமாக இந்த சட்டமும் கிடையாது. சொல்லுங்க. அந்த அம்மா சொன்னாங்கல்ல, ஒரு கதை சொல்லும் போது அந்த கணவன் மனைவி 2 பேரு அவங்களுக்கு குழந்தை இல்ல அப்படிங்கிறதுக்காக அந்த அம்மாவுடைய பெனிஃபிட்ஸ் பத்தி அவர் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொன்னாங்கல்ல, அந்த கதை சொன்னாங்க. அது எப்படி அந்த அவங்களுடைய பெனிஃபிட்ஸ் பத்தி அவங்களுடைய பேரண்ட்ஸ், அதாவது அந்த லேடியினுடைய பேரண்ட்ஸுக்கு போய் சேர்ற மாதிரி வராதா? ஏன் இவ்வளவு கொடுமைப்படுத்தின அவன் தான் அவனுக்கு தான் போய் சேரணுமா? அதாவது என்ன ஆச்சுன்னு சொன்னாங்க, இந்த சேமநிதி வாரியத்துல ஒரு படிவம் இருக்கு. அந்த படிவத்துல வாரிசுன்னு இருக்கு. நீங்க அந்த வாரிசுன்னு போட்டுட்டீங்கன்னு சொன்னா அதை யாருமே மாற்ற முடியாது. அதை மாற்ற வரைக்கும் அந்த வாரிசு தான். ஆக இந்த அம்மா என்ன செஞ்சுட்டாங்கன்னா, காதல் வயப்பட்டு திருமணம் முதல்ல கலவியலும் அப்புறம் கற்பியல் வந்த உடனே கணவன் தான் இல்லைன்னு சொல்லி வாரிசு அவங்க கணவனுக்கு போட்டாங்க. பிறகுதான் காதல் கசந்து அப்புறம் பிரச்சனை அடிதடி போனப்போ அந்த அம்மா தற்கொலை பண்ற சூழ்நிலைக்கெல்லாம் போயிட்டாங்க. அப்ப கூட மாத்தல. மாத்தாம போனதுனால என்ன ஆச்சுன்னா, சட்டம் அந்த பதிவுல வாரிசுன்னு பதியப்பட்டிருக்கிற அவருக்கு தான் பணம் போய் சேரும். ஆக அவரு எனக்கும் மனசு வேதனையா இருந்துச்சு. ஏன்னா அவங்க அப்பா அம்மா கண்ணீர் விட்டாங்க. ஆனா ஒண்ணும் செய்ய முடியலங்க. ஏன்னா சட்டம் என்ன சொல்லுது, யாரு வாரிசு பதிவு பண்ணிருக்காங்களோ அவருக்கு தான் கிடைக்கும். நம்ம ஒண்ணும் பண்ண முடியல. இவர் இன்ஃபேக்ட் அவங்க என்ன செஞ்சாங்க, பெற்றோர் என்கிட்ட சொன்னாங்க, இவன் கொலை செஞ்சுட்டாங்கிறாங்க மருமகனை. இவன் தாங்க கொலை செஞ்சான், இவனுக்கு எப்படிங்க காசு போகலான்னு எனக்கு பாக்குறப்ப பாவமா இருக்கு. உண்மைதான். ஆனால் சட்டத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. அவ நம்ம சகோதரி கவிசனா சொல்லுச்சுலவா, அங்க சட்ட தேவதைக்கு கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு. அங்க சட்ட தேவதைக்கு கண்கள் மறைக்கப்பட்டதால் அங்க பாவம் புண்ணியம் கருணை ஒண்ணுமே கிடையாது. அந்த பதிவு பண்ணா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ஆக அதனால அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுதான். சொல்லுங்க. நன்றி. அப்புறம் சொல்லுங்க. கேளுங்க. நான் நினைக்கிறேன் இனிமேல் நான் என்னுடைய புத்தக வெளியீடு இங்க மலேசியாவில் நடந்தா கவிசனாவை கூப்பிட்டு தான் அதை பத்தி பேச சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அது கொஞ்சம் நல்லா சொல்லியிருக்கு, நல்லா இருக்கு, அது கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. நல்ல தமிழ்ல தான் உண்மையிலேயே. பல பேருக்கு நீங்க ஊர்ல என்ன தெரியுங்களா, நீங்க மலேசியாவில் தமிழர்கள் அவ்வளவாக நன்றாக பேச மாட்டாங்க ஒரு அபிப்பிராயம் உண்டு. ஆனா அது இல்லை. இங்க பலர் நல்ல தமிழ் பேசுவாங்க. அடுத்து தமிழாய்ந்த அறிஞர்கள் இங்க நிறைய உண்டு, நிறைய இருக்காங்க. இப்ப நான் வர சனிக்கிழமை
தொல்காப்பிய மாநாடு நடக்குது ஈப்போட தொல்காப்பிய மாநாடு. ஆக மல்லை சத்யா வர்றாரு பேசுறதுக்கு, அப்புறம் புதுவை மு இளங்கோவன் வர்றாரு, அப்புறம் 3 பேராசிரியர் ஊர்ந்து வர்றாங்க. ஆனா இங்க அதற்கு நான் பார்த்தேன், இங்க மலேசியாவில் 1930-40களிலேயே தொல்காப்பியத்தை பற்றி கருத்தரங்களும் மாநாடுகளும் நடந்திருக்கு. ஆக இங்க மலேசியாவில் பொறுத்த வரைக்கும் அதனாலதான் அண்ணா சொன்னாரு, உலகமெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்கள், ஆனால் மலேசியாவில் தமிழர்கள் வாழ்கிறார்கள். அது உண்மை. ஆக நாங்க இங்க வந்து தமிழை நிச்சயமாக தூக்கி பிடிப்போம். கவிஸ்லான் முதல்ல சொல்லிச்சு, இங்கே மலாய் அமைப்புகள், தீவிரவாத மலாய் அமைப்புகள் சட்டபூர்வமாக ஒரு வழக்கை தொடர்ந்தார்கள். அதாவது தமிழ் பள்ளிகளும் சீன பள்ளிகளும் இந்த மலாயா நாட்டில் சட்டவிரோதமாக செயல்படுகின்றன அப்படின்னு ஒரு வழக்கை தொடர்ந்தார்கள். அதுக்கு காரணம் உண்டு. ஏன்னு சொன்னா, அந்த அரசியல் சட்ட அமைப்பில் என்ன இருக்குன்னு சொன்னா, அதிகாரப்பூர்வமான மொழி மலேசிய மொழி. அப்போ அரசாங்க பணம் மலேசிய மொழிகளுக்கான கட்டணங்களுக்கு தான் செலவு செய்யப்பட வேண்டும். அப்போ தமிழும் சீனமும் அதிகாரப்பூர்வமான மொழிகளா அப்படின்னு ஒரு கேள்வி. ஆனா அதிகாரப்பூர்வ மொழிகள் அல்ல. அதை வச்சுதான் அவங்க கொண்டு வந்தாங்க. அப்போ தமிழ் பள்ளியும் சீன பள்ளியும் இருக்கக்கூடாது, அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவர்கள் பள்ளிகளை வைத்துக் கொள்ளலாம், ஆனால் அரசாங்க பணத்தில் தமிழ் பள்ளிகளும் சீன பள்ளியும் கட்டவும் கூடாது, அதற்கு செலவும் செய்யக்கூடாதுங்கிறது அதனுடைய அடிப்படை அவருடைய வாதம். ஆனால் நல்ல வேளையாக அந்த அரசியலமைப்பு சட்டத்திலேயே 2வது சரத்து 3வது சரத்துல போட்டிருக்காங்க, மலாய் மொழி அதிகாரப்பூர்வமான மொழி, ஆனால் மற்ற மொழிகள் சீன தமிழ் மொழிகள் கற்பதற்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக நாங்க அந்த வாக்கியத்தை எடுத்துக்கிட்டு போய், அப்ப கற்பதற்கு தடையும் இல்லைன்னா கற்பதற்கு போதிக்க வேண்டிய சூழ்நிலை வேண்டும். போதிக்க வேண்டிய சூழ்நிலை வேணும்னா கட்டடங்கள் வேண்டும். அப்படி கட்டடங்கள் வேணுங்கிறப்போ அரசாங்கம் தான் அந்த கட்டடத்தை கட்டி கொடுக்கும். அப்போ இந்த 2வது வரியில இருக்கிறதுனால அதுவும் அதிகாரப்பூர்வமான மொழிகளைத்தான் கருதப்பட வேண்டும் அப்படின்னு வாதாடி நல்ல வேளையாக அது உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு. அவர்கள் பாருங்க, அதாவது என்னது உயர் நீதிமன்றம், மேல் முறையீட்டு நீதிமன்றம், அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம், இந்த மாதிரி அடுக்குகள். ஆனா அவர்கள் அது வரைக்கும் கொண்டு போனாங்க. நல்ல வேளையாக நான் நினைக்கிறேன், நல்ல வேளையாக தான். ஏன்னா அது இது வந்து என்னங்கன்னா, சட்டத்துல இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லா, இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறப்ப அதனுடைய அந்த சட்டம் என்ன சொல்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதே நீதிபதி வேறு மாதிரி புரிந்திருந்தால், அன்னைக்கு இங்க மலேசியாவில் தமிழ் பள்ளி இருக்கார், சீன பள்ளி இருக்கார். ஆனா நல்ல வேளையாக அவங்க அரசாங்கத்தையும் வழக்கு போட்டாங்க. அதனால அரசாங்க வழக்கறிஞர்களும் அதனுடைய தரவுகளை தேடி கொண்டு வந்து, ஏன்னா 1870 தமிழ் பள்ளி இங்க கட்டப்பட்டிருக்கிறது மலையாவில். சீன பள்ளி 1860 சீன பள்ளி கட்டப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே தமிழ் பள்ளியும் சீன பள்ளியும் நிறுவப்பட்டிருக்கிறது. அப்போ சுதந்திரத்துக்கு பின்னர் வந்து நீங்க இந்த மாதிரி சொல்வது நியாயமே அல்ல அப்படின்னு சொல்லி வாதாடி இன்னைக்கு அந்த அவருடைய வழக்கு முற்றாக தள்ளுபடி செய்யப்பட்டது. அதனால் இனி இன்னும் நிச்சயமாக அந்த மலேசிய அரசியலமைப்பு சட்டம் அவர்கள் மாற்றும் வரைக்கும், அதாவது திருத்தி அமைக்கும் வரைக்கும் தமிழ் மொழியும் சீன மொழியும் இங்க இருக்கும். ஆக அந்த வகையில் எனக்கு ஒரு மன திருப்தி. அந்த வழக்குல நானும் போய் பங்கு கொண்டு ஏதோ எங்களோட முடிந்த ஒரு சில இதை செஞ்சோம் அப்படிங்கிறது. ஆக அந்த திருப்தி எங்களுக்கு இருக்கு. சொல்லுங்க வேற. நன்றிங்க. சொல்லுங்க. இதே கல்லூரியில நீங்க சொல்ற தொல்காப்பிய மாநாட்டுக்கு இதே கல்லூரியில, எங்களுடைய ஐநாடார் ஜானகியம்மாள் கல்லூரியில தான் 11 மணில இருந்து 1:30 மணி வரைக்கும் தொல்காப்பிய முழுமையும் முற்றோதல் பண்ணினார்கள். எங்களது அரசு பள்ளி மாணவி இதே இருக்கிற வினோத்தும் இந்த அம்மாவும் இருக்கிற இடத்துல
எங்களுடைய கலெக்டர் வந்து VP ஜெயசீலன் அவர்கள் வந்து வந்திருந்தாங்க. அதுல வந்து நடுவராக இருந்து நானும் நம்ம ஆறுமுகசாமி தான் இருந்து அதை அசஸ் பண்ணோம். 11 மணில இருந்து 1:30 மணி வரைக்கும் அந்த பொண்ணு நின்ன இடத்தை விட்டு அசையாம ஒரு 11ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு உமா மகேஸ்வரி, அதற்கு எங்கள் கல்லூரி காரணமாக என்பதையும் பெருமையுடன் நான் சொல்லிக் கொள்கிறேன் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நான் வந்து ஒரு தடவை மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துக்கு வந்தேன். அப்ப ஏன்னா அங்க மாத்தளை சோமுன்னு ஒரு ஆஸ்திரேலிய எழுத்தாளர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரை பற்றி அவர் வந்து அவருடைய எழுத்துக்களை பற்றி அங்க ஒரு கருத்தரங்கு நடைபெற்றது. அதுல அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு நான் வந்து அறிமுகப்படுத்தி பேசினாங்க மதுரை காமராசர். புத்தகம் எங்க பாடத்திட்டத்துல இருக்குங்க. அப்படிங்களா? ஓ, ரொம்ப நல்லது. மலேசியா வரைன்னு ஒரு ஆமா, மாத்தளை முதல் மலேசியா வரை. ஆமா ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். தமிழ் மாணவர்களுக்கு வச்சிருக்கோம். ஓ, நல்லதுமா, நல்லது, ரொம்ப நல்லது. தாய்மொழி நாள் அன்னைக்கு இணையவழியா வந்து பேசினாங்க எங்க கல்லூரியில. ரொம்ப நல்லது. ஆனா இன்ன வரைக்கும் உங்களை எல்லாம் யாரும் நீங்க அறிமுகப்படுத்தாம இருக்கீங்க எனக்கு. நீங்க வாங்க, இங்க தமிழ்நாட்டுக்கு வரப்ப கல்லூரிக்கு வாங்க. இப்போ கழகத்துல இப்ப 3 ஆண்டுகளா தொடர்ச்சியா வராங்க. சென்ற ஆண்டு மாணவர்களோட வந்தாங்க. அந்த 3 நாள் எங்களுடைய வளாகத்துல தங்கி இருந்துட்டு போனாங்க. நீங்களும் வாங்க. முன்பு நான் ஆண்டுதோறும் அங்க திருச்சிக்கு வருவேன், ஆண்டுதோறும். ஏன்னா என்னுடைய பூர்வீகம் கரூர். ஆனா நான் அங்கதான், திருச்சி தான் எங்க இடம். எல்லா உறவினர்களும் அங்கதான் இருக்காங்க. அப்புறம் என்னுடைய மனைவியோட பிரிவுக்கு பின்னால எங்கேயும் போறது இல்லை, அதனால ஊருக்கு வர்றது இல்லை, விட்டுட்டேன் கொஞ்ச நாள். அது ஒரு இதா இருந்து சரி அப்படின்ட்டு. இப்போ அதுதான் இந்த புத்தகம் வந்து எழுதுனது கூட. இப்போ அடுத்த நூல், நான் இது வந்து 2வது நூல். எனக்கு முதல் நூல் வந்து எண்ணங்கள் வண்ணங்கள்னு எழுதினேன். எண்ணங்கள் வண்ணங்கள்ங்கிறது நான் பார்த்த, ரசித்த, மனம் பதைபதைத்த, மனம் நொந்த சில விஷயங்களை அதில் கட்டுரைகளாக எழுதி, அதுவும் பத்திரிகையில் வந்து புத்தகமாக வெளியிட்டாது. அது முன்பு வந்துச்சு. அதுக்கப்புறம் இது 2வது நூலாக இதை எழுதியிருக்கேன். நான் 3வது நூலாக என்னுடைய வாழ்க்கை வரலாறு எழுதலான்னு ஒரு 60 விழுக்காடு எழுதினேன். இடையில மனைவி இறந்துட்டாங்க. இப்போ திரும்ப போய் உட்கார்ந்து பார்த்தா முடியல. ஒரு பாருங்க, ஒரு 7 வருடமா எழுத முடியல. உண்மையிலேயே உட்கார்றப்பெல்லாம் நினைவுகள் வந்து அப்புறம் எழுத முடியாமல் வந்துகிட்டு இருக்கு. அந்த நூலை எழுதிட்டாலும் ஒரு நன்றாக இருக்கும். அதான் பார்ப்போங்களேன். அதுதான் என்னுடைய அடுத்ததுல அந்த நூலை கொண்டு வந்துட்டோம்னா, ஏன்னா சாதாரண நிலையில இருந்து ஏதோ ஓரளவு மேல வந்தேன். அதனால இது பலருக்கு பயனுள்ளது என்னோட வாழ்க்கை அப்படிங்கிறது தான். அதனாலதான் எழுதான்னு யோசனை இருந்துகிட்டு இருக்கேன். சரிங்களா? நிச்சயமாக நான் அடுத்தது வந்தேன்னா உங்களை எல்லாம் பார்க்க கட்டாயம் பார்ப்பேன் நான். சரி, மகிழ்ச்சி. நல்ல, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சிங்க எனக்கு. நன்றி. நல்லது. கலந்துரையாடிய நூலாசிரியருக்கும் பார்வையாளருக்கும் நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 293. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்து முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே மலேசியா ஈப்போ ஆசிரியர் கல்விக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு பயிற்சி ஆசிரியர் செல்வி கவிஷ்ணா சீனிவாசகம் அவர்கள், வழக்கறிஞர் மதியழகன் ஐயா அவர்கள் எழுதிய வழக்குகளில் என் பயணம் என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். 2025ஆம் ஆண்டு மலேசியாவில் வெளிவந்த பணுவல் 100 தலைப்புகளில் 536 பக்கங்களில் தொடர்ந்த பயணத்தின் விளைவாக தோன்றிய நூல். மக்களோசை நாளிதழில் தொடராக வெளிவந்த கட்டுரைகளை அடிப்படையாக கொண்டமை, ஆசிரியர் குறிப்பினை சுட்டிக்காட்டியமை, ஆசிரியர் தொழில் புரியும் இருவர் திருமணம் செய்து கொள்ளல், குழந்தை பெறாத சூழலில் மலடி என்று பெண்ணை தூற்றும் அவலம், மருத்துவரிடம் பரிசோதிக்கும் தன்மை, சேமநிதி வாரியத்தில் கணவன் பெயரில் பணத்தை சேர்த்து வைத்தல், பெண் நஞ்சுண்டு இறந்து போதல், பெற்றோர் போராடுதல், கணவனுக்கு செல்லும் பணம், சட்டத்தின் பிடியால் கைமாறும் பணத்தை காதல் கசிந்தால் சாதலா என்னும் கட்டுரை வழியாகவும், வழக்கறிஞர்களின் தன்மையினை எடுத்துரைக்கும் விதமாக வழக்கறிஞர் வியாபாரிகள் அல்ல என்ற கட்டுரையிலும், முடியாத வழக்கையும் முடித்து காட்ட வேண்டும் என்ற முனைப்பில் செயலாற்றும் போக்கு, மூத்த வழக்கறிஞர் வழக்கினை குப்பையில் போடும் தன்மை, யாருடைய சூழலுக்கும் ஏற்றவாறு வழக்கை வளைக்க கூடாது என்பதை வழக்கறிஞர் ஒரு பாடம் என்ற கட்டுரை வழியாகவும், 3 இந்தியரும் மலேசியாவை சேர்ந்த ஒருவரும் நூலாசிரியரை சந்திப்பது,
சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் கையாளும் முறைகள், தேநீர் குடிப்பதற்கு பணம் வழங்குதல், பணிபுரியும் சீன பெண்மணி, எந்த கட்டணமும் எதிர்பாராமல் மேல்முறையீடு செய்யும் பாங்கு, வெற்றியின் மகிழ்ச்சியில் வெளிப்படும் கண்ணீர், சட்டங்கள் கூட ஏழைகளுக்கு சாதகமாக அமையும் என்பதை ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்னும் கட்டுரை வழியாகும். இந்நூலை படிப்பதன் வாயிலாக நூலாசிரியர் ஒரு சராசரி மனிதனாக செய்த தவறுகள், சரியான சட்டத்திட்டங்கள், நல்வழியில் செயலாற்றிய வழக்கறிஞர் பணியின் தனித்தன்மையினை எடுத்து கூறி இந்நூலில் இடம்பெற்றுள்ள செய்திகளை மலேசிய மண்ணுக்கே உரித்தான மொழிநடையில் தெளிந்த நீரோடனை போன்று சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் எடுத்து கூறி உரையாற்றிய செல்வி கவிஷ்ணா சீனிவாசகம் அவர்களுக்கு நன்றி. நூலாசிரியரோடு வினவிய சான்றோர்களுக்கு நன்றி. இந்நிகழ்வில் இந்நூலாசிரியரும் இணைந்து இந்நூல் மலேசியாவில் தமிழ் பேசும் மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்திலும் ஆதாரங்களோடு பேச வேண்டும் என்ற நம்பிக்கையிலும் இந்நூல் தோற்றம் பெற்றதாக எடுத்து கூறி உரையாற்றிய வழக்கறிஞர் மதியழகன் ஐயா அவர்களுக்கு தருணத்தில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நூல் வாசிப்பு முன்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன், குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், சிங்கப்பூரைச் சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தரபாண்டியன், திரு மேஜர் இளங்கோவன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றி. இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. நாம் வாங்கும் ஒவ்வொரு புத்தகமும் நம் வீட்டில் வைக்கும் வெறும் காகிதம் அல்ல, அது நம் எதிர்கால தலைமுறைக்கான அறிவு சொத்து என்னும் சிந்தனை வரிகளோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதுறனோடு சந்திப்போம். நன்றி.